அதான் அந்த குட்டி கதை. அது என்னன்னா, ஒரு மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு ஊரை தாண்டி போறாரு. அவர் ஆள்ற ஊர் ஒரு கடத்தருக்கு அது வழியா போறாரு. அப்போ கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதில் ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சாறு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு. உப்பு இல்லை. ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த கடத்தெருவில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறார், அப்படிலாம் போய் கடத்தெருவில் போய் எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாது, வாங்கிட்டு வரணும். உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற. அதுக்கு அந்த சிப்பாய் சொல்கிற, என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னால் அதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதுக்கு மன்னர் சொல்கிறார், இல்லை நீ சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான், அதை நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர்ற என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிடும். அதுதான் மன்னர்கள். அதாவது இது ஏன் சொல்கிறேன்னா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குறிப்பிட்டோ எந்த இடத்தையும் குறிப்பிட்டோ சொல்லலை. ஜென்ரலாக ஒரு கற்பனை, இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால், ஒரு ஸ்டேட் இருந்தால் நல்லா இருக்குமே. அதாவது ஒரு ஸ்டேட்டில் இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று வரும். பட் ஜென்ரலாக பாருங்கள், எல்லாத்துக்கும் காசு ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொண்டு காசுங்க. ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கலன்னா ஒரு மரணம் அடையாமலே இருக்கணும். மரணம் அடைஞ்சும் மரணம் அடையாத ஒரு மனுஷனாகவே இருக்கணும். ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு காசு, அதுக்கு காசு கொடுக்கலன்னா பிறக்காதவராகவே இருக்க நேரிடும், பிறந்தும் பிறக்காதவராகவே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் வாங்குறாங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வாங்குறதுனால. ஒரு மன்னர் எவ்வழி தானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது.